Hi everyone, welcome to NameSpace தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஷுவல் ஸ்டுடியோவில் டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 ப்ராஜெக்டில் உள்ள ஃபைல்ஸ் சும்மா ரேண்டமாக கொஞ்சம் ஃபைல்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்கிட்ட இருக்கிற அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக க்ரியேட் பண்ண சொல்யூஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஆனால் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், நிறைய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மல்டிபிள் ஃபைல்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணி நீங்கள் ரேண்டமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ திடீர்னு உங்களுக்கு இந்த ஃபைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபைல் எந்த ப்ராஜெக்டில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்னா, ஃபஸ்ட்டு டூல்ஸில் போய்க்கோங்க. டூல்ஸில் போய் ஆப்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் செலக்ட் ஆகிருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த ட்ராக் ஆக்டிவ் ஐட்டம் இன் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த இதை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணும்போதும் அந்த ஃபைல் வந்து கரெக்டாக சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன ஃபைல் நீங்கள் இங்கே சொல்யூஷன் கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபைலை ரைட் சைடில் இருக்க சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் டிஃபால்ட்டாக வந்து காட்டிகிட்டு இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ இதை வந்து இங்கே செக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஐக்கன் பண்ணிங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கரண்ட் ஃபைலில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஃபைல் டிஃபால்ட்டாக எனக்கு செலக்ட் ஆகி காட்டுது. இப்போ நான் அடுத்த ஃபைல் போகிறேன் அப்படின்னா அந்த டிஃபால்ட் ட்ராக் ஆகி காட்டும். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் ஃபைல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் எந்த ஃபைலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வந்து நீங்கள் ஈஸியாக இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெர்டிக்கல் லைன் காப்பி எடிட் அண்ட் பேஸ்ட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வேல்யூ நம்ம கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராமுங்கிற வேர்டை வந்து நான் இப்போ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு லைனாக கிளிக் பண்ணி ப்ரோக்ராமிங் மாற்றணும்னு நீட் இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடத்துல கர்சரை வச்சுட்டு ஆல்ட் அண்ட் ஷிஃப்ட் இந்த 2 கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா வெர்டிக்கலாக வந்து அந்த லைன் செலக்ட் ஆகிரும். இப்போ நாங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது த்ரூ அவுட் என்னென்ன லைன்ஸ்லாம் செலக்ட் ஆகிருக்கோ எல்லாத்துலேயும் தான் அந்த சேஞ்சஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறேன் அப்படின்னா வெர்டிக்கலாக செலக்ட் ஆகும். இது வந்து எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் இதை வந்து நீங்கள் அப்படியே டெலிட் பண்ணுறதுக்கு காப்பி பேஸ்ட் எது பண்ணுறதுனாலும் இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நோட்பேட்++லேயும் உண்டு. அதே இது பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோவில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பேர் வந்து வெர்டிக்கல் எடிட். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஆப்ஷனும் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோவில் போய் எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஆல்ட் கீ அண்ட் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா வெர்டிக்கலாக அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் வந்து செலக்ட் ஆகும். அப்படி செலக்ட் ஆகிருக்க போர்ஷன்ஸில் நீங்கள் என்ன வேணாலும் காப்பி எடிட் பேஸ்ட் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம மூணாவது பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி லெவல் காப்பி பேஸ்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லைனை நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறீங்க, இதே லைனை இன்னொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறீங்க, இப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது மல்டி லெவல் காப்பி பேஸ்ட் என்ன அப்படின்னா மோர் தென் ஒன் லைன் காப்பி பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் நான் இந்த லைன் காப்பி பண்ணுறேன், அடுத்து இந்த லைன் காப்பி பண்ணுறேன், அடுத்து இந்த லைன் காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு 5 to 6 லைன்ஸ் நான் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Ctrl+V ப்ரெஸ் பண்ணால் நான் கடைசியாக என்ன லைன் காப்பி பண்ணணும் அந்த லைன் தான் இங்கே பேஸ்ட் ஆகும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த லைன் தான் காப்பி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லைன் பேஸ்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நான் ஒரு 6 to 7 லைன்ஸ் கிட்ட நான் காப்பி பண்ணேன் இல்லையா. ஸோ இதில் வந்து நான் செலக்டிவாக எனக்கு ஏதாச்சும் ஒரு லைன் தான் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் Ctrl+Shift+V இந்த கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட் ரீசெண்டாக காப்பி பண்ண அரௌண்ட் 10 to 15 வரைக்கும் இதில் வந்து கிளிப்போர்டில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண லைனில் இருந்து கடைசியாக சூஸ் பண்ண லைன் வரைக்கும் எல்லாமே இங்கே காட்டும். இதில் பர்டிகுலராக எந்த லைன் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைனை இப்படி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் காப்பி பேஸ்ட் எடிட் ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னா ஜேசன் டு கிளாஸஸ். அதாவது ஜேசன் ஃபைல்ஸில் அதிகமாக ஒர்க் பண்ணுற டெவலப்பர்ஸ்க்கு எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு சாம்பிள் ஜேசன் ஸ்ட்ரக்சர் வேணும். அதுக்கு வந்து நம்ம கூகுளில் ஜஸ்ட்டு ஜேசன் எக்ஸாம்பிள் அப்படின்னு டைப் பண்ணுவேன். டைப் பண்ணால் json.orgன்னு ஒரு சைட் இருக்குது. அந்த சைட்டில் ஜேசன் ஃபைல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு கார்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்ப அதிகமான இது தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்காக இப்போ நான் சிம்பிளாக உள்ள ஒன்று நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட்டில் பேஜ் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும். பேஸ்ட் ஜேசன்எஸ் கிளாஸஸ், பேஸ்ட் எக்ஸ்எம்எல்எஸ் கிளாஸஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ண ஜேசனை வந்து அதை அப்படியே C# கிளாஸஸாக அதுவே கன்வெர்ட் பண்ணி இங்கே நமக்கு பைண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்ததான் நம்ம விஷுவல் பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து மெத்தட்ஸ் அண்ட் கிளாஸஸ் கொலாப்ஸ். இங்கே டிஃபால்ட்டாக இங்கே வந்து நீங்கள் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் கொலாப்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இப்போது மல்டிபிள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ மொத்தமாக இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கொலாப்ஸ் ஆல் பட்டன் அப்படிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகி எல்லாமே மினிமைஸ் ஆகிடும். ஸோ இதே ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கிளாஸஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு உண்டான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபைலில் இப்போ இந்த program.cs ஃபைலில் சும்மா ஏதாச்சும் ஒரு கிளிக் பண்ணிட்டு Ctrl+M Ctrl+O ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான கிளாஸஸ்னால உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தெரியாது. இதே நீங்கள் ரொம்ப லார்ஜ் நம்பர் ஆஃப் லைன்ஸ் உள்ள கிளாஸ் ஃபைலில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இல்லை லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற கிளாஸ் ஃபைல்ஸில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் இப்போ கொலாப்ஸ் பண்ணியாச்சு, எல்லா ஃபங்க்ஷனும் இப்போ மினிமைஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா Ctrl+M Ctrl+P கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற கொலாப்ஸ் ஆன எல்லா ஃபங்க்ஷனுமே திரும்ப ஓப்பன் ஆகிடும். Ctrl+M Ctrl+O கீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனையும் மினிமைஸ் பண்ணுறதுக்கு, Ctrl+M Ctrl+P கீ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கொலாப்ஸ் ஆன எல்லா ஃபங்க்ஷனையும் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃப்யூச்சரில் நான் போடுற அப்கமிங் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பை எவ்ரிவன்.